பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுலையா ரோம திருச்சபைக்கு அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் இயேசுவை அறிந்து விசுவாசித்து வந்த ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய ஊழியக்காரராகிய பவுலையா எழுதுகிற வார்த்தை தான், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்று சொல்லி பேசுகிறார். பாருங்க, நம்ம கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை இந்த கடைசி காலத்துல ஒரு பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை இன்னைக்கு அநேக சபைகள் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை குறித்து அறியாதபடிக்கு, பரிசுத்த ஆவியின் குணாதிசத்தை அறியாதபடிக்கு, பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெறாத அநேக திருச்சபைகள் இன்னைக்கு தடுமாறி தள்ளாடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற வேளையில் என்ன நடக்குமாம்? பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேவ மேல ஒரு அன்பு இல்லையா? தேவனுக்காக ஏதாவது சாதிக்கணும், தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்பான தெய்வம், இயேசு இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று மற்றவர்களுக்கு சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயத்துல என்ன இல்லை? தேவனுடைய அன்பு இல்லை. தேவனுடைய அன்பு இல்லாததுனாலதான் நம்முடைய அப்பாவை குறித்து ஆவிக்குரிய தகப்பனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த இயேசுவை நம்மளால என்ன செய்ய முடியல? மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க முடியல, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து பேச முடியல. ஏன் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் அந்த கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படாததே அதற்கு காரணம். இன்னைக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவ அன்பு உங்களுக்கு எனக்கு வேணும். தேவனுடைய அன்பு சாதாரணமா கிடைக்காது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது எந்த ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதனை ஆவியினால நடத்தப்படுகிறானோ, அந்த மனிதனுக்குள்ள இருந்து தேவனுடைய அன்பு வெளிப்படும். அதனாலதான் ஆவிக்குரிய கனியில முதலாவது ஒன்று தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட வேண்டுமானால், அந்த ஆவிக்குரிய கனி உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, எனக்கு அந்த பரிசுத்தாவினால் ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்தாவின் அனுபவத்தை தாரும் என்று ஏங்கும் போது இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் தருவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால ஐயோ என்னை யாருமே நேசிக்கலைங்க, என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களே என்னை வெறுக்கிறார்கள், என் பிள்ளைங்க என்ன வெறுக்கிறாங்க, என் மனைவி கணவன் என்னை வெறுக்கிறான், இப்படியெல்லாம் நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனா வெறுக்காத ஒருவர் உண்டு. அவர் தான் கல்வாரி சிலுவையில உங்களுக்காய் ஜீவனை தந்த அவர் இயேசு. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை விசுவாசியுங்கள். ஆமென், ஆமென்.